வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ஆந்திர மாநிலம் குப்பத்திலிருந்து கிருஷ்ணகிரியை நோக்கி காரில் தப்பிச் சென்ற வடமாநில கொள்ளையர்கள் மீது ஆந்திர போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலில் குண்டு பாய்ந்த நிலையிலும் தப்பிச் சென்ற கும்பல் போலீசாரிடம் சிக்குவார்களா? ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வடமாநில கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்து வந்தது. அவர்களை பிடிப்பதற்காக போலீசார் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் சோதனை சாவடிகளிலும் போலீசார் இரவு பகலாக வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் குப்பம் அருகே இருக்கும் தம்பிகாணி பள்ளி சோதனை சாவடி அருகே கர்நாடக பதிவெண் கொண்ட கார் ஒன்றில் 5 பேர் கிருஷ்ணகிரி நோக்கி செல்ல முயன்றுள்ளனர். காரில் இருந்தவர்கள் மீது சந்தேகமடைந்த போலீசார் அந்த காரை தடுத்து நிறுத்திய போது கார் நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. அப்போது போலீசார் காரை தடுக்க முயன்ற போது அவர்கள் மீது ஏறுவது போல வாகனத்தை விரட்டி கொண்டு சென்றனர். போலீசார் துரிதமாக செயல்பட்டு விலகிக் கொண்டதால் மயிரிழையில் உயிர் தப்பினர். எனவே காரில் இருப்பவர்கள் கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்த போலீசார் உடனடியாக அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். போலீசாரின் துப்பாக்கியில் இருந்து வெளியேறிய தோட்டாக்குடில் ஒன்று கார் டிரைவரின் தொடையில் பாய்ந்தது. ஆனாலும் குண்டு காயத்துடன் அப்படியே காரை ஓட்டிக்கொண்டு தப்பிச் சென்றனர். இருப்பினும் விடாத போலீசார் தங்கள் வாகனத்தில் அந்த காரை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்றனர். ஆனால் அதற்குள் அவர்கள் மாயமாகிவிட்டனர். இருப்பினும் விடாமல் அப்பகுதியை சல்லடை போட்டு தேடிய போலீசாருக்கு குறிப்பிட்ட இடத்தில் தப்பிச் சென்றவர்களின் கார் இருப்பதை கண்டுபிடித்தனர். கார் பழுதானதால் சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு கும்பல் தப்பிச் சென்றது தெரிய வந்தது. அந்த காரை பறிமுதல் செய்த போலீசார் அதன் பதிவெண்ணை ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் உள்ள வனப்பகுதிக்குள் கும்பல் தப்பி ஓடி இருக்கலாம் என்ற கணிப்பில் ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தொடையில் குண்டு காயம் ஏற்பட்டு இந்தியில் பேசக்கூடிய யாராவது சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு வந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்குமாறு குப்பம் போலீசார் அப்பகுதி மருத்துவமனைகள் மற்றும் மெடிக்கல் ஷாப்புகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர்.